Taste the Daily. அண்ணா கொஞ்சம் ஓம் நம சிவாய அண்ணா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவர்கிட்ட கையில் அப்பதான் கீழே உட்காந்து கொஞ்சம்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்களுக்கும் மேட்டுப்பாளையம் சட்ட பஞ்சாயத்துடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணாதுரை அவர்களுக்கும் பேரவாசிய தலைவர் பரவாசம் அவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கமலசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த மகத்தான நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த திருப்பெருந்துறை அவர்களுக்கும் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி சாமி அவர்களுக்கும் இதோ நானி அங்க நின்னுக்கணா அது என்ன ரவினா அதான் எங்களையும் பார்த்து கவனிங்கண்ணே ஏண்ணா இல்ல பரவாயில்ல இல்ல பரவாயில்ல அண்ணா சரிங்கண்ணா ரவினா ஒரே நிமிஷம்ண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா நான் வரேன் ஒரே நிமிஷம் கோவை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேரூர் திருக்கோயில், அதே போல் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் காசிக்கு இணையான இந்த பகுதியிலே நல்லறம் அறக்கட்டளை சார்பாக தர்ப்பண மண்டபம் 2020 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய அனுமதியின் பேரில் அப்பொழுது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய குடும்ப அறக்கட்டளையான நல்லறம் அறக்கட்டளை என்னுடைய சகோதரர்
அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து பல்வேறு திருக்கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம், அதே போல் கொரோனா போன்ற பல்வேறு மோசமான நிகழ்வு வரும்பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் உணவும் அளித்து நல்ல அறக்கட்டளை சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது. அந்த அடிப்படையிலே இந்த தர்ப்பண மண்டபம் 100 வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மண்டபத்தை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள், இது முடிக்க முடியுமா முடிக்க முடியாத என்ற சூழ்நிலை எல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லறம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நல்லறம் அறக்கட்டளைக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும், முழுமையாக இதுக்கு உதவி அத்தனை பேருக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிலிருந்து கூட இங்கே எல்லாம் வர்றாங்க. அவருக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இந்த மண்டபமும் இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கட்டணங்களும் மிக உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும், இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பல ஆத்மாக்களினுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கும் புத்தி அடைகிறதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு தர்ப்பண மண்டபம் வந்து இன்னைக்கு இங்கே தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது நல்லறம் அறக்கட்டளை மூலமாக கட்டி முடியும். எந்த அளவுக்கு வந்து நல்லறம் அறக்கட்டளையும் சரி, ஒரு பொதுமக்களுடைய பணியாளராக இருக்க நீங்களும் சரி, எந்த அளவுக்கு அதான் பேசும்போது சொல்லிட்டோம். மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். முழுமையாக இது ஆரம்பித்து நிறைய பேர் இதெல்லாம் கட்டணும்னு நினைச்சாங்க, யாரும் கட்ட முடியல. அதுக்கப்புறம் இது ஆரம்பித்த பின்னால் இது முழுமையாக முடிக்க முடியாமல் நின்றுச்சு. அப்போ கூட எங்கள் சகோதரர்கிட்ட கேட்டு இது எப்படி முடிக்க முடியுமாங்கும் போது கண்டிப்பாக முடிக்கலாம்னு சொல்லி போட்டு மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தா. அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெரிய திருப்தியாக இருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து அம்மாவுடைய அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இதுக்கு அனுமதி தந்தார்கள். பல்வேறு உதவிகள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப காலமாக நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நின்று போயிருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. இன்றைக்கி முழுமையாக திரும்பவும் எடுத்து நல்ல அறக்கட்டளை சார்பாக எல்லாம் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இதுக்கு உதவியாக நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க. கட்சி வேறுபாடின்றி, ஜாதி சமுதாய வேறுபாடின்றி, அரசியல் வேறுபாடின்றி எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் முழுமையாக நன்றி. இது வந்து எங்களுடைய குடும்ப ட்ரஸ்ட் நல்ல அறக்கட்டளை சார்பாக முடித்து கொடுத்தது எங்கள் குடும்பத்துக்கே அது பெருமையாக இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் கோயில் வந்து மனித உடல் வாகுல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே கட்டமைப்பில் தற்பொழுது தர்ப்பண மண்டபமும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இயற்கையாகவே அமைச்சதுங்களா இல்லை திட்டமிடப்பட்டுச்சு? எதை கேட்குறீங்க? பேரூர் ஆலயம் மனிதனுடைய உடல் உருவில் தான் அமைச்சிருக்கு சார். தலை, உடல், கால் அதே அமைப்பில் தான் திட்டமிட்டாலும் கூட கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாலும் இதெல்லாம் கட்டி முடிக்க முடியும். கோயில் கும்பாபிஷேகம் வந்தாலும் சரி, அதே போல் இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருமே நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் இந்த பெரிய வாய்ப்பு இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது முழுமையாக பங்காற்றி என்னுடைய சகோதரரும் நல்லறம் அறக்கட்டளை சேர்ந்த அத்தனை பேரும் இன்றைக்கி இந்த முழுமையாக அந்த வேலையை பார்த்தாங்க. இது சாதாரணமான வேலையில் உங்களுக்கு தெரியும். முழுமையாக அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் மிகவும் பெருமை பெற்ற கிட்டத்தட்ட காசி ராமேஸ்வரம் இடையாக இருக்கக்கூடிய பேரூர் படித்துறையிலே தர்ப்பண மண்டபம் இன்றைக்கு நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி காலையிலிருந்து பல்வேறு யாகங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நல்லறம் அறக்கட்டளை சார்பாக கட்டிப்பிடிக்கப்பட்ட இந்த மண்டப ஒப்படைப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறக்கூடிய நம்முடைய திருப்பெருந்துறை நம்முடைய மாவட்டத்திற்கு மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய
திருப்பதி ஐயா சாதனைய மருதாசன அடிகளார் பேரூர் ஆதீனம் சாமி அவர்களுக்கும், அதே போல நம்முடைய மாவட்டத்தில் பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய மண்ணில் பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய நவத்திரு குமர குருபுர சாமிகள் சிறுவை ஆதீனம் அவர்களுக்கும், அதே போல பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய கோவை ஜிஆர் சாமி அவர்களுக்கும் அற்புதமான நிகழ்ச்சி. இது வந்து ஆரம்பத்தில் 2020 ஆரம்பிக்கப்பட்ட நம்ம அமைச்சராக அப்பொழுது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அவருடைய அனுமதியை பெற்று அந்த நேரத்தில் இதை ஆரம்பிச்சோம். முழுமையா நல்லறை அறக்கட்டளை நல்ல அறக்கட்டளை குடும்பத்துடைய அறக்கட்டளை அதன் தலைவராக சகோதரர் அன்பரசன் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாங்கள் உறுப்பினர் தான் அவர் தலைவராக இருக்கார். அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கும்போது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கோயில் என்னுடைய சகோதரர் பொறுப்பேற்ற சொல்றதுக்கே பெருமையா இருக்கு. உக்கடம் லட்சுமி நகர் கோயில்லாம் உங்களுக்கு தெரியும், பிரபலமா இருந்தது. சாமிகள்லாம் இருக்காங்க. அந்த கோயில் நீண்ட காலமாக கோயில் சேகம் அதெல்லாம் வாய்ப்பு இருந்துட்டே இருந்தது. அதை வந்து எங்க அண்ணன் வந்து சகோதரர் பண்ணாங்க. அது போல நிறைய கோயில்கள் நிறைய இந்த மாதிரி வாய்ப்புகள் பண்ணிருந்தோம். அதே போல காரமண கோயில், மேட்டுப்பாளையம், ஏகேசன் நிறைய மாவட்டங்கள் நம்ம அங்க இருக்கும்போது நிறைய கோயில்கள் வந்து அப்ப வந்து அந்த நேரத்துல நிறைய பண்ணோம். அதே போல தர்மலிங்கேஸ்வரர் கோயில் அந்த மண்டபம் போல நிறைய கோயில்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இது மட்டும் பெரிய சவாலா இருந்தது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இது வந்து மிகப்பெரிய நீண்ட கால பிரச்சனை. அதுக்கு நம்முடைய வேலூர் நம்முடைய ஆதீனம் ஐயா அவர்கள், நம்முடைய மல்லாசன் அடிகளார் அவருக்கு பெரியசாமி இருக்கும்போது வந்து பெரியசாமி இருக்கும்போது இது செய்யும் அவங்களுக்கு இதை வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நம்முடைய சாமிகள் அவர்கள் அதுவும் வந்து நம்முடைய சகோதரர்கிட்ட எடுத்து சொல்லி எங்களெல்லாம் அதை பேசிட்டே இருந்தாங்க. அதை வந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா பல்வேறு அது முடிக்க முடியாம பல்வேறு நின்று போய் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது. இதுக்கு நிறைய பேர் எல்லாருமே இதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் நிறைய உதவி இருக்காங்க. அத்தனை உதவி அத்தனை நல்ல உணவுகளும் நன்றி. அதான் முக்கியம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து அரசு பண்றோம். இது முழுமையா சகோதரர் அன்பரசன் அவர்கள் நான் கூட இடையில இதை எப்படி முடிக்க முடியுமான்னு பேசும்போது இந்தியாவில் முடிக்கணும்னு சொல்லி போட்டு சகோதரர் அதே போல இன்னைக்கு நல்லபடியாக இதை முடித்து இதை வந்து நம்ம ஒப்படைக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து உண்மையாலும் மிகப்பெரிய பெருமையா இருக்குது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் செய்ய முடியாத நிகழ்ச்சிகள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். அப்புறம் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி இன்னைக்கு அதிகம் விளையாட்டு 70 நாளைக்கு பத்தின சாமி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கூட 9ஆம் தேதி நன்றிகள் விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி இதுவும் எப்படி அது வந்து 70 நாளைகளாக எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அதை முடிவு கொண்டு வந்தோம். அதை சூழ்நிலை பாத்தீங்கன்னா அப்ப அமைச்சர் இருக்கும்போது 20 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்முடைய மக்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் சொன்னோம், ஒரு விவசாய மந்திரி நீங்க இருக்கீங்க எடப்பாடி அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பா பாடி இல்லை தம்பி, நம்ம டெல்லியில வந்து அதிகாரிகள் சொல்றாங்க, எப்ப அதிகாரிகள் அதிகாரிக்காக வருத்தப்படாது அவங்க சட்டத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு மேல நான் இருக்கு எம்எல்ஏ இருக்கிறேன் பஞ்சாயத்துல இருக்க நம்ம ஒரு முடிவு எடுப்போம். எப்ப மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டோம் எம்எல்ஏ இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவர்கள், அதே போல அமைச்சர்கள், முதலமைச்சர் சில முடிவுகள் மக்களுக்கு தேவையான நம்ம எடுக்க முடியும். அதிகாரிகள் இந்த 5% எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு மேல முடிவெடுக்கும் போது மத்தியில் வந்து 10,000 பண்ணிக்கிறோம். மத்தியில் இருக்கிற சூழ்நிலையில நமக்கு நிதி வந்து நம்ம கேட்கிறோம் சரியா வரல. நம்ம நீங்களே தான் பண்ணணும். முழுமையா அந்த நிதி ஒதுக்க வச்சு பாத்தீங்கன்னா உடனே அதிகாரிகள் இல்ல தனியாக போட்டு அந்த சூழ்நிலை பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடிவுல வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி 500 அடி போறதா கிட்டத்தட்ட 100 அடியில தண்ணி கிடைக்குது. 100 அடி 600 தண்ணி வருது. அதே போல இந்த தர்ப்பணம் வந்து மிகப்பெரிய சரித்திரம். கண்டிப்பா இது எப்படி முடிக்கிறது தெரியாம நடந்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல முழு முயற்சியாக இந்த மண்டபத்தை முடிக்க மிகவும் சிரமப்பட்டு நிறைய அதுக்காக மிகப்பெரிய நிறைய வந்திருக்கீங்க. அவங்கெல்லாம் குதிரையோடு சகோதரர் அன்பரசன் அவர்கள் முடித்திருந்தார்கள். நல்ல அறக்கட்டளை என்பது பல நிகழ்ச்சிகள். கொரோனா நேரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தினமும் நாங்கள் 50,000 1 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். தினமும் உணவு கொடுத்தோம். நிறைய ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான பொருள் கொடுத்தோம். எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது கோயிலுக்கு மட்டுமல்ல, ஒரு பிரச்சனை என்றால் கொரோனாவுக்கும் மருந்து கொடுத்தாங்க.
வேலூர் சாமிகள் இருக்காங்க, அதே போல நம்முடைய கும்பரலிங்க அவங்க சாமிகள் இருக்காங்க, அதே போல சாமிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வெரி சப்போர்ட்டா எப்பவுமே ஊதுறதா நம்ம வந்து மனசோர்வு இருக்கும்போது கூட அவங்க வந்து இல்ல இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லி எப்பவுமே எங்களுக்கு நல்ல ஆதரவோடு இருக்காங்க. அவர்களுக்கும் மாற்று இருக்கிறோடு கண்டிப்பாக இது போல பல இடங்கள்ல இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ராமோதரன் அவர்களையும் வரவேற்று, அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் கவுன்சிலர்கள் அதுக்கு எல்லாரும் உண்மையாக நம்ம பாராளுமன்றம் என்று சொல்லி கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட 15 கோடி அளவிலே இந்த மண்டபம் முடிக்கப்பட்டது. இது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அந்த பேரூராட்சி தலைவர் இருக்காங்க, சாமிகள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லாமே இருக்கீங்க. இத அதே போல டிசி இருக்கீங்க, இருக்கீங்க, இது சுத்தமா வச்சுக்கணும், இத மெயின்டைன் பண்ணணும். அதுதான் எல்லாமே நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் எங்க பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் நிறைய போட்டு கொடுக்குறேன். அந்த பஸ் ஸ்டாண்டை கூட்டுறதோட கிடையாது. நான் பார்க்கும்போது உடனே போன் பண்ணி அதுக்கப்புறம் போய் கொடுத்துருவாங்க. என்ன தகவல் இப்ப பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு கிடைக்கிறோம், அது டெய்லி போய் அது யாராவது போய் அதை சம்பந்தப்பட்டவங்க கிளீன் பண்ணணும். ஆகவே இது முக்கியமானது. இது ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாதி மத வேறுபாடு அரசியல் வேறுபாடு இது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இது கண்டிப்பாக நல்ல அறக்கட்டளை சமூக அமைப்பு உறுதியானவர். ஆகவே இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகம் கோயில் நிர்வாகம் மெயினா, ஆனா இது வந்து கோயில் நிர்வாகம் கூட பஞ்சாயத்து நிர்வாகத்தில் அதிகமாக உள்ள வரக்கூடிய வாய்ப்பு சட்டம் இருக்கு. இருந்தாலும் நீங்க ஒற்றுமையாக இருந்து கண்டிப்பாக நம்முடைய சாமிகள் ஆசிரியர் கண்டிப்பாக சுத்தமா வச்சுக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். அதே போல வரக்கூடிய பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாது, அவர்களுக்கும் நல்ல எளிய முறையில் எப்ப போல குறைந்த கட்டணத்துல அதெல்லாம் சலுகையில் நிறைவேற்ற கேட்டு உண்மையாகவே இந்த நிகழ்வுல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வெற்றியாளர் படமாக நன்றி. மீண்டும் ஒருமுறை இதுக்காக